டி காவியா, நானும் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. கூச்சப்படாம என்னான்னு கேளுங்க மாமா. அது வேற ஒண்ணு இல்லடி, நானும் 4 வருஷமா நாய்ப்படாத பாடுபட்டு பொண்ணு தேடி அலைஞ்சேன். இந்த 4 வருஷத்துல என்னைய 40 பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியா வந்து உன் கைய பிடிச்சேன். ஆனா நீ எப்படி என்னைய பார்த்த உடனே ஓகே சொல்லிட்ட? அப்படி இந்த மாமன் கிட்ட எதிரி உன்னைய ஹெவியா அட்ராக்ட் பண்ணுது? அதுவாங்க, உங்க முகர கத்தையெல்லாம் பார்த்துட்டு நான் ஓகே சொல்லல. நீங்க என்னைய பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் காப்பி கொடுத்தனா? ஆமா கொடுத்த. நீங்க காப்பிய குடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? காப்பிய குடிச்சா என்ன பண்ணுவாங்க? டம்ளரை கழுவி வச்சேன். அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் உங்களை ஓகே சொன்னேன். அப்படின்னா இப்ப வீட்டு வேலைலாம் யாரு பாக்குறா? நான் தான் பாக்குறேன். அடி பாவி, அப்போ இத்தனை வருஷமா நீ என்னைய புருஷனாவே மதிக்கல, ஒரு வேலைக்காரனாதான் பாத்துக்கிட்டு இருந்திருக்க. இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, மனசார சொல்றேன். அவங்களுக்கு 30 வயசுல கல்யாண கடன், 40 வயசுல வீட்டு கடன், 50 வயசுல பெத்தவங்க கடன், இப்படி கடனை கட்டி கட்டியே அவங்க பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க. எல்லாம் குடும்பத்துக்காக ஓடியே தனக்குன்னு ஒரு நாளும் அவங்க வாழ்ந்ததே கிடையாதுங்க. இதை எல்லா பெண்களும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நடந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. அப்பவே பெரியவங்க சொன்னாங்க, கிணத்துல கல்ல தூக்கி போடாத, கல்யாணம் ஆகாதுன்ட்டு. நான் தான் கேட்காம ஒரு 4-5 கல்லு எடுத்து போட்டுட்டேன் கிணத்துல. இன்னும் 4 வருஷம் கல்யாணம் ஆகாது போல. இப்பவே வயசு 29, இனி ஒரு 4 வருஷம்னா 33. 33 வயசுல பொண்ணு கேட்டா எவன் தருவான்? பேசாம 29 வயசுல சொல்லிட வேண்டிதான். இது வரைக்கும் உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி எடுத்து என்னோட மூஞ்சிய நான் அதுல பார்த்தேன். அவ சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஆனா என்னோட காதல் அழக பார்த்து வர்றது இல்ல, மனச பார்த்து வர்றது. அப்படிலாம் பேசுவேன் தானே நினைச்சீங்க? அதெல்லாம் கிடையாது. போடி தெரிசா இல்லன்னா திவ்யா, நமிதா இல்லன்னா நயன்தாரா, நாங்க எல்லாம் பார்க்காத ஆளா? என்னமோ ஊர் உலகத்துல இவதான் ஒருத்தி அழகி இருக்க மாதிரி. பொங்கடி பீத்த சிரிக்கியலாம். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், புதிதாக ஒரு இருசக்கரம் வாங்கியிருக்கிறேன் அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். 200 பேர் பார்த்தான். மறுநாள் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, வலிக்காத மாதிரி இருக்கு, ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் போட்டு பூக்கு. டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து வாங்கி சாப்பிட்டேன், சரியாகல. பூசாரிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன். ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. நான் கேட்டேன், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி, உள்ளாலதான் இருக்கணும். உடனே வீட்டுக்கு போய் நான் வாங்கின இருசக்கர வாகனம் விபத்தாயிடுச்சுன்னு ஸ்டேட்டஸ் வையினா. நானும் வச்சேன். ஒரு சொந்தக்காரர் பார்த்தாரு, தலைவலி போயிடுச்சு. 2வது சொந்தக்காரர் பார்த்தாரு, ஜுரம் போயிடுச்சு. 3வது சொந்தக்காரர் பார்த்தாரு, உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிடுச்சு. இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அனுபவத்துல சொல்றேன். கண்ணு தெரியாத பொண்ணு, காது கேட்காத பொண்ணு, கையில்லாத பொண்ணு, கால் இல்லாத பொண்ணு, குண்டா இருக்க பொண்ணு, கருப்பா இருக்க பொண்ணு, ஏன் பைத்தியத்தை கூட லவ் பண்ணுங்க. ஆனா மேக்கப் பைத்தியத்தை மட்டும் லவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மணிக்கு வீட்டு விட்டு ஓடி வரேன்னு சொன்னா, விடிஞ்சு காலையில 6 மணி ஆச்சு. இன்னும் கேட்டா அந்த கிளம்பிட்டு இருக்கேன், உடனே வந்துடுவேன்னு சொல்றா. அவசரமா கிளம்புறதுனால ஒழுங்கா மேக்கப் கூட போட முடியாம போயிருச்சு. இவ்வளவு அவசரப்படுத்துறானே, உன போய் லவ் பண்ணிட்டோம்ப்பா. சரி, போற வழியில டாக்ஸில கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அதுல மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணிக்குவோம். இவ கிளம்பி வந்து நான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கருமாதி பண்ணிடுவாங்க போலயே. காத்திருந்து காலங்கள் போகுதடி.